தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தீபம் அகர்பத்தி, ஒரு தெய்வீக அனுபவம். தேர்தல் தேதி, தேர்தல் முடிவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்துல நடக்க போகுது அப்படிங்கும் பொழுது தமிழக அளவுல இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகுது? இந்த குறிப்பிட்ட வருடம் பராபவ வருடம். பராபவ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழக அரசியலில் ஆட்சி மாற்றம்ங்கிறது இருக்க போகிறதில்ல. ஸோ அதே ஆட்சி தான் திரும்ப அமைய போகுது அப்படிங்கிறதையுமே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த குறிப்பிட்ட தேர்தலில் இந்த வருடம் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் இருக்கும்னா, ஈரான் ஈராக் போர், ராகு கும்பத்தில் உட்கார்ந்தாலே அரபு நாடுகள் பாதிக்கப்படும். இந்த ஜூன் 2க்கு முன்னாடி வரையும் நமக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்கும். சர்வ நிச்சயமாக இருக்கும். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே டெல்லி போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட் 191 சில்ட்ரன் மிஸ்ஸிங். அதில் மோஸ்ட் கேர்ள் சில்ட்ரன். அதுலேருந்து தொடங்கி இந்த குறிப்பிட்ட வருடமான பராபவ வருடம் தம்பதிகளோட கருத்து ஒற்றுமை எப்படி இருக்கும், விவாகரத்துங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எந்த ராசிகளுக்கு காதல் கைகூடும், இல்லை காதல் யாருக்கெல்லாம் வெறுப்பாக இருக்கும், இந்த ரெண்டு விஷயத்தையுமே நம்ம சொல்லிடலாம். முதல்ல மீன ராசிக்காரங்க காதல்ங்கிற விஷயத்துக்கு பக்கமே போகாதீங்க. ப்ரமோஷனுக்குள்ள அடியெடுத்து வைக்கும் ராசிகள்னா எந்தெந்த ராசி? மகரம் தான். நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க நம்ம பேச்சை கேட்டு சரியாக வேலை செய்ய போகிறாங்க. நமக்கு மேலே வேலை செய்கிறவங்க நம்மளை கூப்பிட்டு ப்ரமோஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரங்க கரியரில் சூப்பராக ஜம்முன்னு செட்டில் ஆகக்கூடிய ஒரு இந்த தமிழ் புத்தாண்டில் குழந்தை பெறப்போகும் ராசிகள் அப்படின்னா அது யார் யார்? ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ் புத்தாண்டு 2026 நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகிறது, நம்ம எல்லாருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி உலக அளவில் இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான மகத்துவங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வர போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவியா, எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன், நன்றி. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். பொதுவாக 12 ராசிக்காரர்களுக்குமான பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 2026 தமிழ் புத்தாண்டு நிறைய மாற்றங்களோடு தான் பிறக்கவே போகுது. என்ன அப்படின்னா, தேர்தல் தேதி, தேர்தல் முடிவுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் நடக்க போகுது அப்படிங்கும் பொழுது தமிழக அளவில் இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகுது? இந்த குறிப்பிட்ட வருடம் பராபவ வருடம். ஸோ அதாவது தமிழ் வருடங்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 60 வருடங்கள் இருக்குது. பிரப வருடத்துலேருந்து தொடங்கி அட்சய வருடம் வரைக்கும் இது 40வது வருடம் இப்போ வந்திருக்க இந்த பராபவ வருடம். பராபவ அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறைச்சல், ஒரு டிக்ளைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிறது, டிஃபீட் பண்ணுறது, ஒருத்தர் போராடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது இதோடைய அர்த்தம். அப்போ போராட்ட குணம் உள்ள எல்லாருமே ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பிட்ட வருடத்துடைய ஒரு தாத்பரியம். குறிப்பாக லக் வேலை செய்யாது, எஃபர்ட்ஸ் அப்படிங்கிறது நிறைய வேலை செய்யும். பட் அந்த எஃபர்ட்ஸை போட முடியுமாங்கிறதையுமே நம்ம ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த குறிப்பிட்ட வருடமான 2026 தான் அஃப்கோர்ஸ் தமிழ்நாடு எலெக்ஷன் எல்லாமே இருக்குது. நம்ம ஏற்கனவே ப்ரெடிக்ஷன்ஸில் சொல்லியிருந்தோம், தமிழக அரசியலில் ஆட்சி மாற்றம்ங்கிறது இருக்க போகிறதில்ல. ஸோ அதே ஆட்சி தான் திரும்ப அமைய போகுது அப்படிங்கிறதையுமே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த குறிப்பிட்ட தேர்தலில் இந்த வருடம் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் இருக்கும்னா, ஒரு வின்னிங், அந்த ஓட் ரேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெஜாரிட்டி வின்னிங் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ கொஞ்சம் மைனாரிட்டி இல்லை அதுக்கு கூடுதலான ஒரு வின்னிங் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மக்களுடைய மனநிலையில் நிறைய மாற்றங்கள் வரும். நிறைய இடங்களில் கலவரங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். காவல்துறைக்கு சில அவப்பெயர்கள், கெட்ட பெயர்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் இருக்கிறவங்க மூலியமாக ஏதாவது ஒரு கெட்ட பெயர்கள் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கையோடு இந்த வருடம் பிறக்குது. நெருப்புங்கிற விஷயத்தில் பொதுவாகவே தமிழகம் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தங்க விலை தாறுமாறாக கூட போகுது, ஏன்னா குரு உச்சமாகிறாரு. அதே சமயம் இந்த வருடம் ஒரு குறிப்பிட்ட பலன் என்னன்னா, தங்கம் வாங்குறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். விலை உயர்வை தாண்டி தங்கம் நிறைய மக்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தங்க வியாபாரிகள்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, தங்க விலை கூடுனதுலேருந்து வியாபாரம் படுத்துருச்சுன்னு. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல வருடமாக 2026ங்கிறது அமைய போது உலக வர்த்தகத்தில் தமிழர்கள் நல்ல ஒரு நிலைக்கு வர போகிறாங்கங்கிறதும் நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக மேம். பொதுவாக இந்த 2026 அரசியல் ரீதியாக சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஈரான் ஈராக் போர் இது எப்போ முடிவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமல் நம்ம எல்லாருமே தவிச்சிட்டு இருக்கோம். இந்த போர் சார்ந்த விஷயங்கள் தமிழ் புத்தாண்டு இதில் முடிஞ்சிருக்குமா, இல்லை இன்னும் அது மேலே ஓங்கிட்டு தான் இருக்குமா?
இல்லை கவி, அதாவது என்னன்னா, இப்போ இந்த வருடம் பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஜனவரி 2026 நியூ இயர் பிறந்ததில்ல, அப்போவே பாருங்க கும்பத்தில் ராகு இருந்தார். அப்போ கும்பத்தில் ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா, மாஸ் ஆடியன்ஸ் அப்படிங்கிறத குறிக்கிறது கும்பம். அங்கே ராகுங்கிற ஒரு போர் கிரகம், போர் கிரகத்துக்கு இணையான ஒரு கிரகம், போர் கிரகம் செவ்வாய் தான். ராகுங்கிறவர் கலவரத்தை கொடுக்குறவர். இந்த மாதிரியான அழிவுகள், அதே மாதிரி அரபு கண்ட்ரிகளை குறிக்கிறது யாருன்னா ராகு தான். இஸ்லாமியர்களை குறிக்கிறது யாருன்னா ராகு தான். ஈரானுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு வந்தது. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பெரிய நல்ல தலைவர், வயதில் மூத்தவர். ஸோ அவருக்கு வந்து இருக்கிற இடமே தெரியாமல் இருந்தவர்கள் கூட ஒரு பாதாளம் மூலியமா போய் வந்து அவங்க தகர்த்தாங்க இல்லையா. ஸோ ரகசியம், சீக்ரெட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது, உளவு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கும்பம் தான். ஸோ அப்படி தான் ஈரான் தலைவரை வந்து படுகொலை செய்யப்பட்டார். ஸோ இந்த விஷயங்கிறது ஒரு கொடூரமான விஷயம். இவங்க அவங்கள அழிக்க, அவங்க இவங்களை அழிக்கிறங்கிறதெல்லாம் வந்துட்டு இருக்கு. பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு எல்லாமே வந்து எல்லா நாடுகளுமே பாதிக்கிறாங்க. இதில் சம்மந்தமே இல்லாமல் நிறைய பாதிப்படைஞ்ச கண்ட்ரி என்னென்னா, போர்லேயே இன்வால்வ் ஆகாமல் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் நிறைய பாதிக்கப்பட்டுச்சு. அதுதான் அரபு நாடுகள். ராகு கும்பத்தில் உட்கார்ந்தாலே அரபு நாடுகள் பாதிக்கப்படும். வேற்றுமொழி பேசுகிறவங்க கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ இதுதான் நடந்திருக்கு. சரி, இந்த போருங்கிறது எப்போ முடிவுக்கு வரும்? குரு பயிற்சி ஆகணும். கடக அட்சரேகைக்கு குரு வருவார். அப்போ கடக அட்சரேகைக்கு குரு வரும்போது கண்டிப்பாக ஒரு அமைதி அப்படிங்கிறது நிலவும். ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே இந்த போர் அப்படிங்கிறது செட்டில் ஆகும். அப்போ இந்த ஜூன் 2க்கு முன்னாடி வரையும் நமக்கு பெட்ரோல் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்கும். சர்வ நிச்சயமாக இருக்கும். உணவுத்துறையில் பிரச்சனை வருது பாருங்கள். இப்போ கேஸ் தட்டுப்பாடாகுது. ஹோட்டல்ஸ்லாம் வந்து கேஸுக்குன்னு தனியாக பில் போடுறது, நிறைய இடங்களில் ஹோட்டல்ஸை இழுத்து மூடுறது, ஒர்க்கிங் டைம்ஸை வந்து குறைக்கிறது, இதெல்லாமே நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த பெட்ரோல் தட்டுப்பாடுங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. பெட்ரோலோட விலையை கூட இப்போ ரீசெண்டாக ஏற்றிருக்காங்க. 5 ரூபாய் அண்ட் சம்திங் வந்து ஏற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடுத்த 3.5 மாதத்துக்கு கண்டிப்பாக நடக்க தான் செய்யும். நிச்சயமா மேம். அப்போ இந்த 2026 தமிழ் புத்தாண்டு பொதுவாக படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கு, ஏன்னா வந்து எக்ஸாம்ஸ், ரிசல்ட்ஸ், அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நோக்கி அவங்க போக போகிறாங்கங்கும் போது மாணவர்களினுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும்? மாணவர்கள் குறிப்பாக வந்து பெண் குழந்தைகள், நம்ம வந்து நியூ இயர் ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்திருந்தோம். அப்போ நான் ஐபிசியில் தான் பேசியிருந்தேன். 2026 வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து பாதுகாப்புக்கு த்ரெட் இருக்குது. பெண் குழந்தைகள் பாதுகாப்பில் எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே டெல்லி போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட் 191 சில்ட்ரன் மிஸ்ஸிங். அதில் மோஸ்ட் கேர்ள் சில்ட்ரன். அதுலேருந்து தொடங்கி நம்ம விளாத்திகுளம் இன்சிடெண்ட் வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். சில ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் சொல்லும்போது இது பழிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி சொன்ன ஒரு பலன் தான் அது. அதுக்கப்புறம் பேப்பர்ஸில் வர ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்தது. அதே விஷயத்தை தான் நான் இன்னமும் இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறேன். மாணவர்களோட படிப்பை விட மாணவர்களோட பாதுகாப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ கூட புளியங்குடி பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை நின்றுட்டு இருந்திருக்கு. ஒரு யாரோ குடி போதையில் வந்து கார் ஏற்றி அந்த குழந்தை இறந்து போச்சுங்கிற நியூஸ்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ அது ரீதியான துன்புறுத்தலாக இருக்கலாம், அல்லது இந்த மாதிரியான ஒரு கொடுமைகளாக இருக்கலாம். இதில் எது வேணாலும் நடக்கலாம். ஸோ குழந்தைங்க, குறிப்பாக பெண் குழந்தைகளை வச்சுருக்கக்கூடிய பெற்றோர் அவங்களுடைய பாதுகாப்பில் ரொம்ப கவனமாக இருந்துக்க வேண்டியது அவசியம். அரசுமே இதுக்கு தகுந்த நடவடிக்கைகள், ஆட்சி மாற்றம் வராமல் இருந்தாலுமே, இந்த அரசு வந்தாலுமே அவங்க வந்து பெண் குழந்தைகளோட பாதுகாப்புக்குன்னு நிறைய விஷயங்களை பண்ணும் பட்சத்தில் நாடுங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மேம். பொதுவாக வந்து நீங்கள் பெண்களுக்கும் சொல்லிட்டீங்க, மாணவர்களுக்குமே சொல்லிட்டீங்க. இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையும் குடும்பங்களினுடைய ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம ஒரு 2-3 வருடமாக ரொம்ப அதிகமாக தெரிந்து அந்த விவாகரத்து நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கும்போது குடும்ப ஒற்றுமை, குடும்பங்கள் சார்ந்த விஷயம் இந்த வருடம் எப்படி இருக்கும்? நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. நம்ம குறிப்பாக என்ன சொல்லுவோம், ஒரு செலிப்ரிட்டி கப்பலாக பார்த்துருப்போம். சரி, நல்ல கப்பலாக இருக்காங்களே, இவங்கள மாதிரி இருக்கணும்னு நினச்சிட்டே இருந்திருப்போம். ரொம்ப வருஷம் வாழ்க்கைக்கு அப்புறம் ஒரு பிரிவு அப்படிங்கிறது வரும்போது சாமானியர்களாக நம்ம அதை பார்க்கும்போது நமக்கே நம்ம வாழ்க்கை மேலே ஒரு பயங்கிறது வந்துடும். ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கலாக எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த குறிப்பிட்ட வருடமான பராபவ வருடம் தம்பதிகளோட கருத்து ஒற்றுமை எப்படி இருக்கும், விவாகரத்துங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, 2ஆம் அதிபதி சுக்கிரன் மேஷத்தில் சூரியன் உச்ச சூரியனோட இருக்கிறாரு. காலபுருஷனுக்கு 5ஆம் அதிபதி தான் சூரியன். ஸோ அப்போ காதல்ங்கிறது கொஞ்சம் மேம்படத்தான் செய்யும். இந்த குறிப்பிட்ட வருடமான இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் பெரிய அளவில் விவாகரத்துகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த இல்லீகல் அஃபேர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சைடில் வந்து கொஞ்சம் மேலோங்கும். நம்மளோட கலாச்சார சீர்கேடு, கலாச்சார மாற்றம், தான் என்ன பண்ணாலும் அதை போல்டாக வெளியில் பண்ணுறது, வாட் யூ கேன் டூங்கிற மாதிரி பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது அந்த நம்ம கலாச்சாரம் அப்படிங்கிறத வந்து உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தது இந்தியா. ஸோ இந்தியாவிலே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம முட்டாள்தனத்தை வந்து பின்பற்றிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க தான் செய்யுது. பெரிய அளவில் புதிய விவாகரத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமா மேம். அடுத்தது உலக பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா,
ஏன்னா இப்போ அந்த போர் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் பொழுது பொருளாதாரமும் ஒரு பக்கம் வந்து விலையேற்றத்தையும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கோங்கும் போது உலக பொருளாதாரம், தனிநபர் பொருளாதாரம்லாம் எப்படி இருக்கும்? இப்போ தமிழ் புத்தாண்டுங்கிறதுனால தமிழகம் வந்து பொருளாதாரத்தில் எப்படி இருக்கும், உலக வர்த்தகங்களில் தமிழ்நாடு வந்து எப்படி இருக்கும், தொழில் முனைவோர்களுக்கு வந்து எப்படி இருக்கும். இப்போ ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த 0% டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து எம்போஸ் ஆயிருக்கு. ஸோ அதன் மூலமாக தொழில் வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக இருக்க தான் போகுது. குறிப்பாக கோயம்புத்தூர் பெல்லில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோர் எல்லாருக்குமே அந்த தொழில் அப்படிங்கிறது நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆக தான் போகுது. என்ன ரீசன் அப்படின்னா, சுய தொழில் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன். பொதுவாகவே சூரியன் மே மாதத்தில் வந்து உச்சமாக தான் இருப்பார். இந்த வருஷம் ஒரு ஆடட் அட்வான்டேஜாக சுக்கிரனும் கூட இருக்கிறாரு. சனி போன்ற பாவ கிரகங்களுடைய பார்வை இல்லை. ஏன்னா போன வருஷமும் சூரியன் உச்சமாக தானே ஆனார். ஆனால் சனி வந்து கும்பத்திலிருந்து 3ஆம் பார்வையை பார்த்துட்டாரு. இந்த வருஷம் உச்சமாகக்கூடிய சூரியனை எந்த ஒரு பாவ கிரகமுமே டச் பண்ணலை. சூரியன் கூட இருக்கிறது முழுக்க முழுக்க சுக்கிரன் மட்டும்தான். அப்போ தொழில் முனைவோர்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுவும் மேற்கு வடக்கு பக்கங்கள்ல இருந்து தொழில் பண்ணுறீங்க, ஆடை உற்பத்தி பண்ணுறீங்க, அது எங்கே பண்ணுவோம், திருப்பூர் பக்கம் தான் நீங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்கீங்க. ஆடை உற்பத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கம்பளி உற்பத்தியில் ஒரு நல்ல ஏற்றம்ங்கிறது இருக்கும். சூப்பர் மார்க்கெட், ஹைப்பர் மார்க்கெட்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து தொழிலுங்கிறது வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுறது. டே டு டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பின்னாடி நல்ல வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கிறது. முதலாளிங்கிற அந்தஸ்திற்கு வந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு யோகமும் தமிழக மக்களுக்கு இந்த வருடம் இருக்குது. நிச்சயமா மேம். இந்த தமிழ் புத்தாண்டு எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் உங்களுக்கு டபுள் டமாக்கா சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம்? 7.5 சனின்னு பயப்படவே வேண்டாம். மேஷத்துக்கு தமிழ் புத்தாண்டு சூப்பராக இருக்க போகுது. 5ஆம் அதிபதி லக்னத்திலே இருக்கிறாரு, கேட்கவே வேண்டாம். 2வது அஷ்டம சனியில் அவதிப்பட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. பாக்ய சனியாக லிஃப்ட் ஆயிட்டாரு. ராசிக்கு யோகாதிபதியான குருவுமே ராசி மேலே வராரு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு லக் அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொன்று யாருன்னா துலாம் ராசிக்காரங்க. எங்கே பார்த்தாலும் நல்லா இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி துலாமுக்கு வந்து எல்லா பயிற்சிகளுமே சப்போர்ட் பண்ணுது. தமிழ் புத்தாண்டு பயிற்சி மட்டும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. துலாம் ராசிக்காரங்களுக்கும் பல வகையில் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. இன்னொரு ராசி இது வந்து ரொம்ப நல்லா இருக்க போகுது. என்ன காரணம்னா தனுசு ராசி. அஷ்டம குரு வராரு, என்னங்க நல்லா இருக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அஷ்டமத்துக்கு குரு வந்து உச்சமாகிறாரு. அங்கே வந்து மறையலை. உச்சமாகக்கூடிய கிரகத்துக்கு மறைவுங்கிறது கிடையாது. அப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, லாபம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ராசி யாருன்னா தனுசு ராசி. வேலையே செய்யாமல் நாங்கள் ஒரு யோகத்தை அனுபவிக்கிறோம், அதுதானே லக்கு. கண்டிப்பாக. ஸோ அது வந்து தனுசு ராசிக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த 4 ராசிகளுமே ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக. இப்போ இந்த தமிழ் புத்தாண்டு காதல் கைகூடும் ராசிகள் அப்படின்னா அது எந்தெந்த ராசி? தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எந்த ராசிகளுக்கு வந்து காதல் கைகூடும், இல்லை காதல் வந்து யாருக்கெல்லாம் வெறுப்பாக இருக்கும், இந்த 2 விஷயத்தையுமே நம்ம சொல்லிடலாம். முதல்ல வந்து மீன ராசிக்காரங்க காதல்ங்கிற விஷயத்துக்கு பக்கமே போகாதீங்க. எல்லா இடத்துலையும் அடி வாங்கியாச்சுடா, இனிமேல் அது மட்டும்தான் மிச்சம்னா தயவு செஞ்சு அங்கேயும் போகாதீங்க. இந்த வருஷமும் காதல் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வேற வழி இல்லை, ஜென்ம சனி. ஸோ அவரோட வேணால் நீங்கள் காதலாக இருங்க, வேற யாரையும் காதல் பண்ணிங்கன்னா அவர் விட மாட்டார். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றங்க, முடிஞ்சால் வேலையை லவ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்து சனி வந்து பர்மிட் கொடுத்துருவார், மித்ததுக்கெல்லாம் பர்மிட் நாட் அலவுடு. ஸோ மீனராசிக்காரங்க காதல் பக்கத்திலே போகக்கூடாது. 2வது ரிஷபராசிக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, தன் வீட்டுக்கு சுக்கிரன் 12ல் மறைஞ்சிட்டாரு. திரும்ப 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 ஒரே நபர்களை வந்து சந்தித்து ஏமாறுறது அவங்ககிட்ட. மல்டிபிள் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் யாருக்கு ஆயிருக்கும்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஆயிருக்கும் கடந்த 2 வருஷத்தில். என்னடா இது, யாரை பிடிச்சாலும் இந்த லவ்வே செட் ஆக மாட்டேங்குதுன்னு ஒரு விரக்திக்கே போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வருடம் வந்து காதல் அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ எந்த ராசிக்கு வந்து காதல் கைகூட போகுது, யாருக்கும் இல்லாத ஒரு திருநாளாக மேஷராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நாங்கள்லாம் வந்து ஒரு ரக்கடு டைப் அப்படின்னு தானே எங்களை எல்லாரும் சொல்லுவாங்க. எங்களுக்கு எப்படிங்க காதல் செட் ஆகும்னு சொல்கிறீங்கன்னா, 5ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறாரு, கூட வந்து காதல் கிரகமான சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. கல்யாணமான தம்பதிகளாக இருந்தாலுமே அவங்களுக்குள்ள அந்த கருத்து ஒற்றுமைங்கிறது அதிகரிக்கும். காதலர்கள் வந்து பிரிஞ்சாலுமே திரும்ப ஒன்று சேர்றது, அல்லது குடும்ப பிரச்சனைகள்லாம் இவங்க தீர்த்துக்கிறது, புதிய காதல் மலர்றது, காதல் திருமணத்தில் முடிகிறதுங்கிற மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் மேஷராசிக்காரங்களுக்கு இருக்குது. கும்பராசிக்காரங்க காதல்ங்கிறது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ வேற்று மதம் வேற்று மொழியில் வந்து ஏதாவது லவ் அந்த மாதிரிலாம் அஃபேர்க்குள்ளே இவங்க போவாங்க. ஸோ அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு யோகமும் இந்த குறிப்பிட்ட வருடம் கும்பராசிக்கு இருக்குது. கண்டிப்பாக மேம். அடுத்ததாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வந்து கவலையப்படாதீங்க, இவ்வளவு நாள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா, ப்ரமோஷனுக்குள்ள அடியெடுத்து வைக்கும் ராசிகள்னா எந்தெந்த ராசி? மகரம் தான். குரு வந்து நேராக ராசியை பார்க்குறாரு இல்லையா, குரு பயிற்சி வந்து ஜூன் மாதம் வருது. குரு நேராக ராசியை பார்க்குறாரு. ராசிநாதன் சனியையும் குரு பார்க்குறாரு. அப்போ என்ன வேணும், நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க நம்ம பேச்சை கேட்டு சரியாக வேலை செய்ய போகிறாங்க, நமக்கு மேலே வேலை செய்கிறவங்க நம்மளை கூப்பிட்டு ப்ரமோஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்லலாம். மேஷ ராசிக்காரங்க கரியரில் சூப்பராக ஜம்முன்னு செட்டில் ஆகக்கூடிய ஒரு மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது வேலையில் நிறைய உத்தியோக உயர்வுகள், பணப்புழக்கங்கள்லாம் நிச்சயமாக கொடுக்க போகுது. கண்டிப்பாக மேம். அடுத்ததா உங்கள் வீட்டில் டும் டும் சத்தம் கேட்க போகுது, கல்யாண யோகம் கூடிடுச்சு அப்படின்னு சொல்லணும்னா இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகளுக்கு அந்த யோகம் இருக்குது?
இதை கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அஷ்டம சனிங்க, எங்களுக்கு எதுங்க கல்யாணம், சனியை தான் நாங்கள் இப்போ கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி சனியோட வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நிச்சயமாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு அந்த யோகம் இருக்குது. என்ன காரணம்னா, ராசிநாதன் சூரியன் வருடத்தோட ஆரம்பத்திலே தமிழ் புத்தாண்டு பிறக்கும் போதே உச்சமாகிறாரு. எங்கே போய் உச்சமாகிறாருன்னா, ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் உச்சமாகிறாரு. கணவனாகிறது ஒரு பாக்கியம், மனைவி ஆகிறது பாக்கியம், தகப்பன் தாயாகிறது பாக்கியம். கூட சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. கேட்கவே வேண்டாம், நிச்சயமாக திருமணம் நடந்துடும். டக்குன்னு ஒரு பொண்ணை பார்ப்பாங்க, பேசி முடிப்பாங்க, திருமணம் நடந்துடும். அடடே உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு இப்படி ஒரு பொண்ணா, உனக்கு இப்படி ஒரு பையனா அப்படின்னு கேட்குற அளவுக்கு நல்ல பொண்ணு மாப்பிள்ளையிலே சந்தோஷமாக கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிடுவாங்க. அஷ்டம சனி பண்ணதுலேயே ஒரு நல்ல விஷயம் இதுதான்டான்னு செட்டில் ஆகக்கூடிய ஒரு யோகம் சிம்மராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்குது. கண்டிப்பாக. மீன ராசிக்காரங்களுக்குமே நிச்சயமாக திருமணமாகும். 5க்கு குரு வரும்போது புத்திரஸ்தானம் வளர்த்துறது. ஸோ அப்பா அம்மா ஆகக்கூடிய யோகம் வந்ததுன்னா கல்யாணம் நடந்துடும். நிச்சயமாக சொந்தத்திலே பொண்ணை மீறதுக்கான வாய்ப்பு மீனராசி நண்பர்களுக்கு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக மேம். அடுத்ததா இவ்வளவு நாள் எல்லாரும் வந்து குழந்தை இல்லைன்னு பேசிட்டாங்க, எல்லாருடைய பேச்சையும் வாங்கிட்டு இந்த தமிழ் புத்தாண்டாவது எனக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் குழந்தை பெறப்போகும் ராசிகள் அப்படின்னா அது யார் யார்? விருச்சிக ராசிக்காரங்க. நிச்சயமாக குழந்தை பிராப்தத்துக்கு நிறைய ஏங்கினவங்க யாருன்னா விருச்சிக ராசிக்காரங்க. ஏன்னா சனிங்கிறவர் வந்து ரொம்ப மோசமாக விளையாடக்கூடிய இடம் என்னன்னா விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செய்கிற கொடுமையை சனி யாருக்குமே செய்ய மாட்டார். செவ்வாய்ங்கிறவர் சனிக்கு பிடிக்காத கிரகம். மேஷம் விருச்சிகம் ரெண்டுமே செவ்வாயோடைய வீடு தான். மேஷத்தை விட விருச்சிகம் வந்து ஸ்திர வீடுங்கிறதுனால சனிக்கு சுத்தமாக பிடிக்காது. விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்குமே 3ஆம் அதிபதி சனிங்கிறவர் கெட்டவர். விருச்சிகத்தில் பிறந்தவங்க யாருக்குமே கூட பிறந்தவங்க, குறிப்பாக அவங்களுக்கு அடுத்து பிறந்தவங்க கூட பிரச்சனை தான் இருக்கும். அதே இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 5ஆம் அதிபதி குருவாக இருக்கிறதுனாலையும் பாக்யஸ்தானாதிபதியே கெட்டவராகவும் இருக்கிறதுனாலையும் எப்போவுமே குழந்தையில் வந்து ஒரு தடை தாமதம், இல்லை குழந்தை பிறந்துச்சுன்னா அது பேசுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுறது, இல்லை குழந்தைய பற்றி யாராவது ஒரு குறை சொல்கிறது, குழந்தைக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஏதோ ஒரு மனக்குறைங்கிறது அந்த குழந்தைங்கிற விஷயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அங்கே உச்ச குரு வராரு பாக்யஸ்தானத்துக்கு. அந்த ராசிநாதன் சந்திரனுமே வருடம் பிறக்கும்போது நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பிராப்தம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 100க்கு 100% இருக்கு. நிச்சயமா. பொதுவாக தமிழ் புத்தாண்டுக்கான பொது பலன்கள் பார்த்தோம். எந்தெந்த ராசிகளுக்கு அதிர்ஷ்டம், லக்கு, வேலை, ப்ரமோஷன் எல்லாமே பார்த்தோம். அடுத்ததா 12 ராசிக்காரர்களுக்கான இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம்.